அத்தியாயம் 88 தங்க படிக்கட்டு. மறுபுறம் கபிலன் கருப்பு பந்தை வீசிய கணம் அவர் முதுகுத்தண்டில் ஒரு நடுக்கம் ஓடுவதை உணர்ந்தார். அவன் பின்புற பந்தை பார்த்தார். அதன் மேற்பரப்பில் ஒரு சிறிய விரிசலைக் கண்டான். அதற்குள் ஒரு இடி போன்ற கர்ஜனையைக் கேட்டார். முறை தவறி பிறந்த குழந்தை. அந்தக் குரல் எதிரொலித்த பிறகு அரங்கமே அதிர்ந்தது. ஒரு நொடிகூட காத்திருக்காமல் கபிலன் பியாவை பிடித்துக்கொண்டு உடனடியாக வெள்ளைப் படிக்கட்டில் ஏறத் தொடங்கினான். இந்த மாடியை விட்டு வெளியேறாவிட்டால்தான் இறந்துவிட்டதாக அவனுக்குத் தெரியும். கபிலன் வெள்ளைப் படிக்கட்டின் உச்சியை அடைந்தபோது தனக்கு முன்னால் காற்றில் ஒரு பெரிய கண்ணீர்த்துளி தோன்றி ஒரு பரந்த துளையை உருவாக்குவதைக் கண்டான். இவ்வளவு சிரமமின்றி காற்றை கிழித்தெறியும் ஒருவரை அவன் பார்த்தது அதுவே முதல் முறை. துளைக்குப் பின்னால் இருந்து இரத்தம் தோய்ந்த கண்களுடன் ஒரு கொம்புள்ள மனிதன் தன்னை பார்த்துக் கொண்டிருப்பதைக் கண்ட கபிலன் நடுங்கினான். கொம்புள்ள மனிதன் உடனடியாக அந்த துளைக்குள் நுழைந்து கபிலனை நோக்கி கத்தினான். உனக்கு எவ்வளவு தைரியம்? ஒரு பெரிய கை தன்னை பிடிக்க முயற்சிப்பதைக் கண்டதும் கபிலனின் இதயம் அவன் மார்பிலிருந்து வெளியே குதித்தது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக வெள்ளைப் படிக்கட்டு செயல்படத் தொடங்கியது. கபிலன் காணாமல் போனான். 5வது மாடியை விட்டு வெளியேறிய பிறகு கபிலன் ஒரு விசித்திரமான இடத்தில் தோன்றினார். கொம்புள்ள மனிதனின் அழுத்தம் மிகவும் பயங்கரமாக இருந்ததால் அவன் காற்றுக்காக மூச்சுத் திணறினான். அவன் கைக்குள் இருந்த பியா கபிலனை திகிலுடன் பார்த்தாள். நீ என்ன பண்ணிட்ட? நாங்க அங்கேயே செத்துப் போயிருப்போம். பியாவுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் கபிலன் தரையில் அமர்ந்தான். சில வினாடிகளுக்குப் பிறகு அவன் இறுதியாக அமைதியடைந்தான். அவனது இதயத்துடிப்பு இயல்பு நிலைக்குத் திரும்பியது. இல்லை, நாங்கள் பிழைத்துவிட்டோம். பியாவுக்கு அவனை அடிக்க வேண்டும் என்ற வெறி வந்தது. ஆனால் திடீரென்று அவளைச் சுற்றி இருப்பதைப் பார்த்ததும் அவள் கண்கள் விரிந்தன. கபிலன், முன்பக்கத்தைப் பார். அவநம்பிக்கை நிறைந்த பியாவின் குரலைக் கேட்டு கபிலன் முன்பக்கத்தைப் பார்த்தார். அதிர்ச்சியில் அவன் கிட்டத்தட்ட மயங்கி விழுந்தார். ஒரு முழு ராஜ்யத்தையும் உள்ளடக்கிய அகலமான ஒரு பெரிய தங்கப் படிக்கட்டு அவனுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தது. அது மங்கலாக பிரகாசித்து அதைச் சுற்றியுள்ள ஒரு சிறிய பகுதியை ஒளிரச் செய்து கொண்டிருந்தது. இல்லை, கபிலன் தங்கப் படிக்கட்டுக்காக அதிர்ச்சியடையவில்லை. வானத்தில் மிதக்கும் ஆயிரக்கணக்கான பொக்கிஷங்களைப் பார்த்து அதிர்ச்சியடைந்தார். அவனால் எண்ணக்கூட முடியாத அளவுக்கு பொக்கிஷங்கள் அங்கே இருந்தன. வாள்கள், ஈட்டிகள், பழைய கலைப்பொருட்கள், சுருள்கள், பழங்கள் மற்றும் கடவுளுக்குத் தெரியும் எத்தனை விலைமதிப்பற்ற மூலிகைகள். கபிலன் மிதக்கும் பொக்கிஷங்களை பார்த்துக் கொண்டிருந்தபோது திடீரென்று ஆயிரக்கணக்கான பொக்கிஷங்களுக்கு மத்தியில் சில வெள்ளை நிற வெளிப்படையான பெட்டிகள் மிதப்பதைக் கண்டான். கபிலன் வெள்ளை நிறத்தில் இருந்த வெளிப்படையான பெட்டிகளைப் பார்த்தவுடன் அவன் கண்கள் அவற்றில் ஒட்டிக்கொண்டன. ஏனென்றால் பெட்டிகளுக்குள் அவனுக்கு மிகவும் தேவையான ஒன்று இருந்தது. அந்த பெட்டிகளுக்குள் அழகான நிறமற்ற பூக்களின் கட்டுகள் இருந்தன. பூக்களின் அடியில் 9 இலைகளும் இருந்தன. வாழ்க்கையின் அமுதம். கபிலன் கத்தினான். அவன் குரல் கிட்டத்தட்ட நடுங்கிக் கொண்டிருந்தது. அவன் இறுதியாக அதைக் கண்டுபிடித்தான். பூக்களைப் பார்த்த பிறகு கபிலன் தங்கப் படிக்கட்டில் ஏற முயன்றான். ஆனால் அவனுக்கு முன்னால் ஒரு வெளிப்படையான தங்கத் தடை தோன்றியது. அவன் வெளிப்படையான கேடயத்தைப் பார்த்து மூச்சு வாங்காமல் முணுமுணுதான். உடனடி டெலிபோர்டேஷன். ஆனால் கடந்த முறை அவனது திறமை வேலை செய்யாததைப் போலல்லாமல் அவன் இன்னும் தடைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தான். அவன் அதை மீண்டும் அந்த திறமையை பயன்படுத்த முயன்றான். ஆனால் அது மீண்டும் பலனளிக்கவில்லை. அதனால்தான் கபிலன் முயற்சிப்பதை நிறுத்திவிட்டு மற்றொரு திறப்பைக் கண்டுபிடிக்க சுற்றிப் பார்க்கத் தொடங்கினான். கபிலன் சுற்றிப் பார்த்துக் கொண்டிருந்தபோது திடீரென்று ஒரு ஆழமான ஆனால் அமைதியான குரல் தங்கப் படிக்கட்டு முழுவதும் எதிரொலித்தது. யாரோ ஏற்கனவே இங்கே இருக்கிறார்கள். யாராவது கேசியன் விசாரணையில் தேர்ச்சி பெறுவதற்கு குறைந்தது 1 வாரமாவது ஆகும் என்று நினைத்தேன். அந்தக் குரலைக் கேட்டதும் கபிலனின் பார்வை இறுதியாகப் பூக்களை விட்டு நீங்கியது. அந்தக் குரல் எங்கிருந்து வந்தது என்பதைப் பார்த்ததும் அவன் முகம் உணர்ச்சியற்றது. தங்கப் படிக்கட்டு ஓரத்தில் வெள்ளை அங்கி அணிந்த ஒரு முதியவர் மிதந்து கொண்டிருந்தார். அவர் ஒரு பழைய தோற்றமுடைய கவசத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அந்த முதியவருக்கு நீண்ட வெள்ளை முடி இருந்தது. கபிலனை அன்புடன் பார்த்தபோது அவரது மாணாக்கள் கூட முற்றிலும் வெண்மையாக இருந்தனர். சிறிது நேரம் கபிலனை பார்த்த பிறகு அந்த முதியவர் நீல நிற கவசத்தை தூக்கி எறிந்துவிட்டு அவனை நோக்கி மிதக்கத் தொடங்கினார். தன்னை நோக்கி மிதந்து வரும் முதியவரைக் கண்ட கபிலனின் கண்கள் சுருங்கின. அவன் முதியவருக்காக பொறுமையாக காத்திருந்தான்.
இந்த இடம் விசித்திரமாக இருந்தது. மேலும் அவனால் அந்த முதியவரின் அந்தஸ்தை உணர முடியவில்லை. அதாவது அந்த முதியவர் மிகவும் வலிமையான நபர். கபிலன் பொறுமையாக காத்திருந்தபோது பியா இறுதியாக பேசினாள். அவன் ஏன் இவ்வளவு மெதுவாக இருக்கிறான்? கபிலன் பியாவை பார்த்தான். பின்னர் அவனை நோக்கி மிதந்து கொண்டிருந்த முதியவரை பார்த்தான். சரி, ஒருவேளை அவர் வயதானவர் என்பதால் அப்படி இருக்குமோ? பியாவும் கபிலனும் அந்த முதியவர் ஏன் இவ்வளவு மெதுவாக இருக்கிறார் என்று பேசிக் கொண்டிருந்தபோது திடீரென்று அவனுக்கு பின்னால் ஒருவர் தோன்றினார். கபிலம் உடனடியாக திரும்பி பார்த்தபோது ஒரு பழக்கமான முகத்தைக் கண்டாள். அது மதனா. மியாவும் கபிலனை பார்த்து அதிர்ச்சியடைந்தாள். அப்போ நீங்கதான் தானா? அவள் தாழ்ந்த குரலில் கேள்வி கேட்டாள். காசியன் திடீரென்று கத்த ஆரம்பித்து காற்றில் ஒரு துளையை ஏற்படுத்திய பிறகு பலர் வெள்ளை படிக்கட்டில் ஒருவர் நிற்பதை பார்த்தார்கள். ஆனால் படிக்கட்டு வெகு தொலைவில் இருந்ததால் அது யார் என்று அவர்களுக்குப் புரியவில்லை. அது கபிலனாக இருக்கும் என்று மதனா ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. அவள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவளுக்குப் பின்னால் இன்னும் சிலர் தோன்றினர். கபிலன் ஒவ்வொருவராக தோன்றும் நபர்களின் வரிசையையும் பார்த்தாள். அவர் பவானி, தரன் மற்றும் கெல்வின் போன்ற பல பரிச்சயமான முகங்களைக் கண்டான். சில வினாடிகளுக்குப் பிறகு நைன் மற்றும் ரேகன் ஆகியோரும் தோன்றினர். கடைசியாக தோன்றியவர் பார்த்திபன். கபிலன் எல்லோருக்கும் எதிரே நின்று கொண்டிருந்தாள். அதனால்தான் எல்லோரும் தோன்றிய தருணத்தில் அவர்களின் பார்வை கபிலனின் மீது இருந்தது. முதலில் பேசியவர் நயன். அவர் உடனடியாக கபிலனை நோக்கி விரைந்தார். அவர் தனக்கு முன்னால் இவ்வளவு பேர் தோன்றுவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். நயன் கபிலனை கட்டிப்பிடித்து சிரிக்க ஆரம்பித்தது. கடைசி மாடியில் உன்னை பார்க்காதப்போ எனக்கு கவலையாயிருந்துச்சு. ஆனா நீ ஏதோ பெரிய விஷயத்தைச் செய்யப் போற மாதிரி இருந்துச்சு. கபிலன் அவனை பார்த்து தோள்களை குலுக்கினான். கொம்புக்காரன் செய்த துளையின் மறுபக்கத்தில் சில நபர்கள் நிற்பதையும் அவன் பார்த்தான். ஆனால் அவன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதில் மும்முரமாக இருந்ததால் அவன் எதுவும் செய்யவில்லை. தரனும் கபிலனை நோக்கி நடந்து வந்து குறும்புத்தனமான கண்களால் அவனைப் பார்த்தான். சரி, நீங்க எப்படி செஞ்சீங்கன்னு எங்களுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா? வெள்ளை படிக்கட்டில் அந்த நபர் நிற்பதை பார்த்த அனைவருக்கும் என்ன நடந்தது என்பது பற்றிய ஒரு யோசனை இருந்தது. கபிலன் வெள்ளை நிற படிக்கட்டுகளை எப்படிக் கண்டுபிடித்தார் என்பதில் அவர்கள் அனைவரும் ஆர்வமாக இருந்தனர். எல்லோரும் அவனை கேள்விகளால் தாக்கிக் கொண்டிருந்தபோது கபிலன் தன் விரலை பின்னோக்கி நீட்டினான். அவனுக்கு உண்மையில் இவ்வளவு கேள்விகளுக்கு பதிலளிக்க விருப்பமில்லை. அவன் விரல் நீட்டிய இடத்தை அவர்கள் அனைவரும் பார்த்தார்கள். அவர்களின் தாடைகள் தளர்ந்தன. நயனும் தரனும் அதிர்ச்சியில் ஒன்றாக மூச்சுத் திணறினர். அப்போ டோட் நிறைய பொக்கிஷங்களா?